செய்தி கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் ராமன் மீனாட்சி சுந்தரம் நாமக்கலில் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் மகசூல் மற்றும் வேளாண் வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் ராமன் மீனாட்சி சுந்தரம் நாமக்கலில் எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டி. அவர் பேசுகையில், ஐசிஆர் இந்திய வேளாண் நெல் ஆராய்ச்சி கழகம் ஹைதராபாத்தில் உள்ளது. எங்களது நிறுவனத்தின் முதன்மை பணி என்னவென்றால், அந்த இரிகேட்டட் நெல் உற்பத்தி சொல்லுவாங்க, அந்த இரிகேட்டட் ரைஸ், அதாவது நீர்ப்பாசனம் மூலியமா நெல் உற்பத்தி, அதை எப்படி மேம்படுத்தலாம், அதில் எப்படி புது புது ரகங்களை கொண்டு வரலாம், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பண்றோம்னா, ஆல் இந்தியா கோஆர்டினேட்டட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆன் ரைஸ் இருக்கு. எங்கெங்க இந்த ரைஸ் ரிசர்ச் நடக்குதோ அந்த இந்தியா ஃபுல்லா அங்கே எல்லாருக்கும் அந்த கோஆர்டினேஷன் ரோலை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தரமான விதை கிடைக்கிறதுக்கான முயற்சி பண்றோம். அதே போல இந்த பருவநிலை மாற்றுப்பாடு காரணம்னு சொல்லுவாங்க, இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு, அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன நெல் ரகங்கள் தயாரிக்கணுமோ, அதே போல அந்த நெல் பயிர் பாதுகாப்பு, அதே போல அந்த பயிர் மேலாண்மை, இந்த மாதிரி விஷயங்கள்ல நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து வேளாண் விரிவாக்கம், அதாவது நெல் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு எவ்வளவு சீக்கிரமா போய் சேரணுமோ அதுக்கான வழியும் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ, ஆதி திராவிடர் பட்டியலின மக்களுக்காக ஒரு செப்பரேட் ஸ்கீம் இருக்கு, அது தவிர இந்த பழங்குடியின மக்களுக்காக டிஃபரெண்ட் ஸ்கீம் இருக்கு. இது சம்பந்தமா என்னென்ன முக்கியமான வேளாண் தொழில்நுட்பங்கள் இருக்கோ, புது புது பயிர் ரகங்கள் இருக்கோ, அதை பத்தி விவசாயிகளுக்கு எவ்வளவு சீக்கிரமா தெளிவுபடுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு போன வாரம் நமது மதிப்புக்குரிய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களும் நமது வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொண்டு வந்தாங்க. இந்த பட்ஜெட்லேயே அதுக்கு ஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு புதுசா ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் பாரத் விஸ்தார் ஆப்னு பேரு. இது என்னன்னா, அது ஒருங்கிணைந்த அந்த பயிர் ஆலோசனை சம்பந்தமா விவசாயிகளுக்கு நெல் விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல, எல்லா விவசாயிகளுக்கும், அந்த தோட்டக்கலை விவசாயிகள் எல்லாருக்கும் உபயோகப்படும். இந்த பாரத் விஸ்தார்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, முதல்ல என்ன நல்ல ஃபீச்சர்னா, அந்த அரசாங்கம் சம்பந்தமா என்னென்ன திட்டங்கள் இருக்கு விவசாயிகளுக்கு வாழ்வை மேம்படுத்த, அதை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. பயிர் சாகுபடி சம்பந்தமா அந்த ஆலோசனை, இந்த வாரம் எப்படி மழை பெய்யும், அப்புறம் இந்த வாரம் என்ன பூச்சியோட நோயோட தாக்குதலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த பகுதிக்கு தேவையான என்ன பயிர் ரகங்கள் இருக்கு, அதே போல இந்த தோட்டக்கலை பயிர் ரகங்கள் இருக்கு. இதை பத்தி ஒரு ஒருங்கிணைந்த செயற்கை நுண்ணறிவு மூலியமா அந்த விவசாயிகளுக்கு நேரடியா கொண்டு வரதுக்கான முயற்சி மத்திய மாநில அரசாங்கம் சேர்ந்து தான் பண்றாங்க. பாரத் விஸ்தார் ஆப் இன்னும் ஒரு 1-1.5 மாசத்துல எல்லாரும் அதை செயல்படுத்த தொடங்கினாங்கன்னா நல்ல நன்மை கிடைக்கும். முக்கியமா இந்த பாரத் விஸ்தார் ஆப்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த இடுபொருள் சம்பந்தமான இந்த இன்ஃபர்மேஷன், விவசாயிகளுக்கு சந்தை சம்பந்தமான இன்ஃபர்மேஷன், இது ஒரு ஒருங்கிணைந்த செயலி. அது இதை பயன்படுத்தி என்னோட கோரிக்கை என்னன்னா, விவசாயிகள் மேலும் மேலும் அவங்க வாழ்க்கை தரம் வேணும்னு என்னோட நம்பிக்கை. இதை தவிர பாத்தீங்கன்னா, எங்க நிறுவனத்திலயும் ஒரு சில செயலிகள் தொடங்கி இருக்கோம். கிசான் ஆப்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு விவசாயிகளுக்கு நெல் சம்பந்தமா என்ன ஆலோசனை தேவையோ நாங்க கொடுக்குறோம். டைரக்டாவும் இன்டர்வியூ மூலியமா கொடுக்குறோம். அதே போல எங்களோட ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்கு. அதே போல அவங்க ஏதாவது போட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்கன்னு வச்சுங்க, அது என்ன நோய், என்ன பூச்சின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான கட்டுப்படுத்துறதுக்கான முறைகளை நாங்க தெரிவிச்சிருக்கோம். ரொம்ப நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மத்திய அரசின் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைந்த விலை பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் காஞ்சிபுரத்தில் புதிதாக திறக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஏழை மக்களும் மலிவு விலையில் மருந்துகள் வாங்க வேண்டும். மருந்துகள் வாங்க இயலாமல் ஏழைகள் உயிர் இழக்கக்கூடாது. எனவேதான் நாடு முழுவதும் மக்கள் மருந்து மையங்கள் திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பிரதம மந்திரி ஜன் ஔஷாதி கேந்திரா திட்டம் கொண்டுவரப்பட்டு நாட்டின் பல இடங்களில் குறைந்த விலை மருந்தகங்கள் துவக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் கரிக்கினில் அமர்ந்தவள் கோவில் தெருவில் இம்மருந்தகம் புதிதாக திறக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இது குறித்து மருந்து கடை மருந்தாளர் பாலாஜி கூறுகையில், என் பெயர் டி பாலாஜி. மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்துல மருந்தாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். காஞ்சிபுரம் கரிக்கினி அமைஞ்சு இருக்கிற மக்கள் மருந்தகம் இது புதிதாக தொடங்கப்பட்டிருக்கு. இங்க நமக்கு மருந்துகள் மிகவும் மலிவாகவும் தரமானதாகவும் கிடைக்குது. இங்க டயபெட்டிக்கு, கார்டியாக்கு, பிபி என எல்லா வகையான மருந்துகளும் இங்க குறைந்த விலையில கிடைச்சிட்டு இருக்கு. இதை வாங்கி மக்கள் பயன்பெறணுன்றதுதான் மத்திய அரசோட விருப்பம்.
இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு எங்களோட மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சிருக்கோம். மக்கள் மருந்தகத்தில் தொடர்ந்து மருந்து வாங்கி செல்வதாகவும் மற்ற மருந்து கடைகளை விட மருந்து விலை இங்கு குறைவாக இருப்பதாகவும் இத்திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை பயனாளிகள் தெரிவித்தனர். என் பேர் ராஜலட்சுமி. நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம். இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க இந்த மக்கள் மருந்தகத்துல எங்க ஃபேமிலிக்கு தேவையான பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, அதர்ஸ் மாத்திரை எல்லாம் இங்கதான் வாங்கிட்டு இருக்கோம். இங்க குறைஞ்ச விலையிலயும் கிடைக்குது, பிளஸ் தரமான மாத்திரையும் கிடைக்குது. இது ஆரம்பிச்ச மத்திய அரசுக்கு நன்றி. காஞ்சிபுரத்தை சார்ந்தவன் நான். இந்த மக்கள் மருந்தகத்தில் தான் மருந்துகளை வாங்கி கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக சுகர், பிபி போன்ற மருந்துகள் மிக குறைந்த விலையில, அதே நேரத்தில் மிக தரம் வாய்ந்ததாக இருக்கிறது என்ற தகவலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இது போன்ற மிக குறைந்த விலையில் கிடைக்கின்ற அந்த மருந்துகளை ஏழை மக்கள் பெற்று பயன்பெற்று வருகிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மக்கள் மருந்தகத்தை கொண்டு அந்த நம்முடைய மத்திய அரசு இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் நலன் கருதி அம்மாவட்டம் முழுவதும் 78 புதிய நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். விழுப்புரம் மாவட்டத்தின் விவசாயிகளின் நலன் கருதி சம்பா பருவத்தில் பயிரிட்ட நெல் பயிர்களிலிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்காக அரசாணை பெறப்பட்டு இதுவரை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் 69 நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் NCCF எனப்படும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு நிறுவனம் மூலம் 9 நெல் கொள்முதல் நிலையங்களும் ஆக மொத்தம் 78 கிராமங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளிடமிருந்து இந்த ஆண்டு சம்பா பருவத்திற்கு 95,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் 16,793 மெட்ரிக் டன் நெல்லும் NCC எனப்படும் கூட்டுறவு நுகர்கட்டமைப்பின் மூலம் 36 மெட்ரிக் டன் நெல்லும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை இதற்காக 42 கோடியே 26 லட்சம் மதிப்பில் 3,147 விவசாயிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை 78,200 மெட்ரிக் டன் அளவிற்கு கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு வெளிச்சந்தையில் உள்ள விலைகளை விட அதிகமான விலை வழங்கப்பட்டு வருகிறது. A கிரேட் எனப்படும் சன்னரக நெல்லிற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 2,545 ரூபாயும், C கிரேட் நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 2,500 விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இதனை வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் வரவு வைக்கப்படுவதால் விவசாயிகள் பாதுகாப்பாகவும் நெல் கொள்முதல் செய்வதற்கு ஏற்ற இடமாக தற்பொழுது கொள்முதல் நிலையங்கள் உள்ளன. இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புனிதமான வண்ணத் திருவிழாவான ஹோலி பண்டிகை அனைவருக்கும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்வாழ்வை வழங்கட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களுக்காக சிறப்பு கட்டுப்பாட்டு அறையை வெளியுறவு அமைச்சகம் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த கட்டுப்பாட்டு அறை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கக்கூடிய HPV தடுப்பூசி பாதுகாப்பானது என்றும் பயனுள்ளது என்றும் எதிர்காலத்தை பாதுகாக்க தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் தொழில்துறை உற்பத்தி குறியீடு கடந்த ஜனவரி மாதத்தில் 4.8% அதிகரித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 7 லட்சம் ரூபாய் கடன் பெறுவதற்கு ஒப்பந்த கட்டணமாக 860 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தி முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் இது தொடர்பான உண்மை தகவல்களை அறிந்து கொள்ள mudra.org.in என்ற இணையதளத்தில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.